ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோ பூச்செடி பற்றி தாங்க பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே ரொம்ப பூக்கள் பிடிக்கும். நம்ம தலையில் சூடிக்கிறதுக்காக இருக்கட்டும், பூஜைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக பூச்செடிகள் ஒரு ரெண்டாவது வச்சு வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு நீங்கள் மாடி தோட்டம் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் காய்கறிங்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இல்லை காய்கறி வச்சிங்க அப்படின்னா பாலினேஷனுக்காகவாது பூச்செடிகள் வைக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டுமே காம்பினேஷனாக கூட வைக்கலாம். அந்த வகையில் பூச்செடிகள் எப்பொழுதுமே பூஜைக்கு ரொம்பவே இஷ்டமான பூக்கள் நம்ம கார்டனில் இருக்கணும். நல்லா ஒரு படத்துக்கோ சாமிக்கு வச்சோம் அப்படின்னா நிறைவாக இருக்கணும். அந்த படம் முழுக்க இருக்கிற மாதிரி பூக்கள் இருந்தது அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நமக்கும் மனசுக்கு ரொம்ப நிம்மதி கொடுக்கும். காலையில் எழுந்து பூஜைக்கு அப்படின்னும் பொழுது குளித்து முடிச்சுட்டு போய் நம்ம கார்டன்லேருந்து பறித்து கொண்டு வந்து வச்சு கும்பிட்ற அந்த சுகமே வேற ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த வகையில் நம்ம கார்டனில் பூக்கிற பூக்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்த்துட்டு என்ன மாதிரி கேர் உரங்கள் கொடுக்குறேன் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன். உங்களுக்கும் பூக்கள் செடி வளர்க்கணும் அப்படின்னா இந்த எல்லா டிப்ஸையும் நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம செம்பருத்தி, எந்த விதமான செம்பருத்தி இருந்தாலும் சரிங்க, ஒன்று வச்சாலே அந்த படம் முழுக்கவோ இல்லை சாமி முழுக்க ரொம்ப நிறைவாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு பூவும் நல்லா பெருசாக இருக்கும் இல்லைங்களா, பார்க்கும்பொழுதே அப்படியே நல்ல ஒரு ஜெகஜோதியாக இருக்கும்னு சொல்லலாம். அந்த வகையில் செம்பருத்தியை பொறுத்த வரைக்கும் நல்லாவே ஈஸியாக வளர்க்கலாம். நீங்கள் கொடுக்குற கொஞ்சம் உரம் கேர் கொடுத்துட்டு வாங்க. பூச்சி தாக்குதல் அப்படின்னா மாவு பூச்சி கண்டிப்பாக வருங்க. அதுக்கு நான் ஆல்ரெடி பதிவு போட்டிருக்கேன். நான் கீழே வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்ததான் அரளிப்பூ. நிறைய பேர் வீட்டில் வாசலில் இருக்கும், பார்க்கில் இருக்கும், இந்த மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. அந்த அரளிப்பூவும் நம்ம சாமிக்கு யூஸ் பண்ணுறது உண்டு. ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடியது. அடுத்ததான் சாமந்தி. எல்லாருமே சாமந்தி முழமாக வாங்கி நம்ம பூஜைக்கு யூஸ் பண்ணுவோம். அந்த வகையில் ஒரு நாற்று வாங்கி வச்சா கூட நிறைய பூக்கணும்னு ஆசைப்படுவோம். அப்படி நம்ம கார்டனில் பூத்துது அப்படின்னா ரொம்ப நிறைவாக இருக்கும். என்னுடைய கார்டனில் இருக்கக்கூடிய இந்த செவ்வந்தி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பர்பிள் கலரில் இருக்கக்கூடியது. ரொம்ப அழகாக நிறைய கொத்து கொத்தாக பூத்துட்டு இருந்தது. இப்போ நான் ப்ரூனிங் பண்ண விட்டதுக்கப்புறம் துளிர்கள் நிறைய வந்துட்டே இருக்குது. ஒவ்வொரு பூச்செடியை பற்றி பார்க்குறதுக்கு நடுவில் நம்ம உரங்களையும் கொஞ்சம் பார்த்துடலாம். பார்த்திங்கன்னா பழக்கரைசல். ஃபஸ்ட்டு பழக்கரைசல், உங்ககிட்ட எந்த விதமான பழங்கள் இருக்குது அப்படின்னா அதோடைய தோலையோ இல்லை வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய சக்கைகள் எதுவுமே தூக்கி போடாதீங்க. அதை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு செடிங்களுக்கு கொஞ்சம் நாட்டு சர்க்கரை சேர்த்து கொடுத்துட்டு வரும்பொழுது அதோடைய சாறில் வந்து செடிங்களுக்கு மண் பகுதியிலையோ இல்லை இலை வழி ஊட்டமாக கொடுக்கும் பொழுது நல்ல ஒரு வளத்தை கொடுக்கும். செடிகள் வந்து அமோகமாக வளரும். அடுத்ததான் என்னுடைய பூச்செடிங்களுக்கு எப்பொழுது நான் கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா மண்ணில் கொஞ்சமாவது அந்த அசிடிட்டி தன்மை pH லெவல் கூடுதலாக இருக்கணும் பூச்செடிங்களுக்கு. அதுக்காக நான் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறையோ, செடிங்களை பொறுத்து ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை கண்டிப்பாக நான் கொஞ்சமாக படிகாரம் யூஸ் பண்ணுறது உண்டு. அந்த படிகாரத்தை ரொம்பலாம் தேவையில்லைங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 ரூபா 10 ரூபாய்க்கு கூட கிடைக்கும். வாங்கிட்டு வந்து நல்லா பொடியாக நுணுக்கிட்டு மண் பகுதியில் கொஞ்சமாக போட்டு விட்டுருங்க. ரொம்பவே செடிங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் பார்க்கலாம். ஆல்ரெடி அதை பற்றியும் நான் வீடியோ கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்ததாக பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ரோஜா செடி. எல்லாருக்குமே பிடிச்சது ரோஜா செடி. நாங்கள் பூஜைக்கு யூஸ் பண்ணோம், தலையில் வச்சுக்கிறதுக்கும் நிறைய செடிகள் வச்சுருப்போம். அந்த வகையில் ரோஸ் நல்லா பெருசாக பூக்கணும். அதே சமயம் நம்ம ஊருக்கு நிறைய வளரக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா நாட்டு வெரைட்டி, பட்டன் ரோசஸ், இந்த மாதிரி வெரைட்டி நம்ம வாங்கி வைக்கும் பொழுது நிறைய பூக்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி நம்ம ஊட்டி, பெங்களூர் ரோஸ் சொல்கிறாங்க இல்லைங்களா, கொஞ்சம் பூச்சி தாக்குதலும் நோய் தாக்குதலும் கூடுதலாக வரும். அந்த செடி நம்ம தான் கொஞ்சம் கேர் பண்ணி கொண்டு வரணும். இந்த மாதிரி ரோஜா செடிங்களுக்கு வர சீசனுக்கு ரொம்பவே நம்ம கேர் கொடுக்க வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி கேர் கொடுத்து நம்ம காப்பாற்றி வந்துட்டோம் அப்படின்னா அடுத்த சீசனுக்கு நல்லாவே பூக்கள் கொடுக்க ஆரம்பிக்கும். அடுத்ததான் பார்க்கக்கூடியது பவளமல்லிங்க. நைட் டைமில் தான் பூப்பாங்க. நைட் குயின்னு ரொம்ப அழகாக பூத்துருக்கும். காம்பு வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும். நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணலை, வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும்னு சொல்லிட்டு நான் கீழே லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள். ரொம்ப நிறைய மாலை கட்டி போடுற அளவுக்கு எங்கள் வீட்டில் எப்பொழுதுமே பூத்துட்ருக்கும். சூப்பராக மனம் இருக்கும். நல்ல ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். இந்த மாதிரி செடிகள் நீங்கள் உங்கள் வீட்டில் வைக்கிறீங்க அப்படின்னா உங்களால் மாலை கோத்து போட முடிஞ்சாலும் நீங்கள் கோத்து போடலாம். இல்லையா நார்மலாக கூட செடி அப்படியே நம்ம பறிச்சுட்டு வந்து வச்சு பூஜைக்கு நம்ம செய்யும் பொழுது அவ்வளோ மனசுக்கு திருப்தியாக இருக்கும். அந்த மனம் அதை விட ரொம்ப நல்லா இருக்கும். மல்லி, காக்கட்டான் மல்லி, இந்த மாதிரி பூச்செடிகள் கூட நாங்கள் பூஜைக்கும் எடுத்துப்போம், தலையில் சூடிக்கிறதுக்கும் கட்டி வச்சுப்பேன். கனகாமரம் நிறைய பூக்கோங்க. என்னுடைய கார்டனில் பார்த்திங்கன்னா டெல்லி கனகாமரம், ஊசி கனகாமரம், மஞ்சள், இந்த வெரைட்டிஸ்லாம் இருக்குது. எப்பொழுதும் பூக்கள் நிறையவே பூத்துட்ருக்கும்.
நதியா வட்டை. நதியா வட்டைன்னு பார்த்தீங்கன்னா, 4, 5 வெரைட்டி இருக்கு. ஹைபிரிட் இருக்கு. அதிலே நார்மலா இருக்கக்கூடிய வெரைட்டி இருக்கு. அடுக்கு, ஒத்தை இந்த மாதிரி பூச்செடிகள் இருக்கு பார்த்தீங்களா? ரொம்ப நல்லா பூக்கும். ஒத்தையா இருக்கக்கூடியது ரொம்ப அதிகமா பூக்கும். நதியாவட்டை, அரளி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நெறைய பூக்கள் கொத்து கொத்தா பூத்துட்டே இருக்கும். நதியாவட்டை இந்த வீடியோல ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 1000 பூக்களுக்கு மேல தாங்க இருக்கும். பூ மட்டும் அவ்ளோ நெறைய இருக்கும். உங்களுக்கு இடம் இருக்கு அப்டின்னா, நிலத்துல வச்சு விட்டுட்டீங்கன்னா, ரொம்ப நெறைய பூக்கள் எப்பொழுதுமே பூஜைக்கு எடுத்துக்கிட்டே இருக்கலாம். அந்த வகையில நாங்க டெய்லி வீட்ல இருந்து தாங்க பூஜைக்கு எடுத்துக்கிறது. ரொம்ப நெறைய பூக்கள் வேணும் அப்டின்னா மட்டும் தான் நாங்க காசு குடுத்து வாங்குறது. மத்தபடி டெய்லி எங்க வீட்ல அந்த கூடையில பார்த்துருப்பீங்க இல்லையா? அது ரொம்ப கம்மியா தான் நான் காட்டியிருக்கேன். ஓரளவுக்கு எடுத்துக்கிட்டு போக, தலைக்காக கொஞ்சம் விட்டுட்டு வந்துருவாங்க. கொஞ்சம் பாலினேஷனுக்காக விட்டுட்டு வந்துருவோம். அந்த மாதிரி பூக்கள் எப்பொழுதும் உங்க வீட்ல இருக்கணும் அப்டின்னா, இந்த கேர் எல்லாத்தையும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அடுத்ததா கடல புண்ணாக்கு கரைசல். கடல புண்ணாக்கு கொஞ்சமா வேப்ப புண்ணாக்க சேர்த்து குடுத்துட்டு வரும்போது, நல்ல ஒரு ரிசல்ட் பார்க்க முடியும். ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை குடுத்தா கூட போதுங்க. ரொம்ப தேவையில்ல. அதுக்கப்புறம் மோர் எல்லார் வீட்லேயும் புளிச்ச மோர் கண்டிப்பாக இருக்கும். அந்த மோரை நீங்கள் செடிங்களுக்கு மேலே தெளிச்சிட்டு வரலாம். கூட கண்டிப்பாக தண்ணி சேர்த்து தெளிக்கணும். நம்ம வீட்டில் சமையலுக்கு கீரை வாங்குவோம். அது முருங்கைக்கீரையாக இருக்கலாம், அதோடைய தண்டு பகுதிகள் இருக்கலாம், அரைக்கீரை இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு அந்த காம்பு பகுதிகள்லாம் அப்படியே இருக்கும் இல்லைங்களா? அதை நீங்கள் நல்லா கட் பண்ணிவிட்டு புருவை கட் பண்ணுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி கட் பண்ணி கொஞ்சமாக அரிசி கழுவுற தண்ணியில் நீங்கள் ஊற வச்சுக்கலாம். இல்லை கொஞ்சமாக மிக்சியில் போட்டு கூட அரைச்சிட்டு கூட தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் செடிங்களுக்கு கொடுத்துட்டு வரலாம். நல்ல ஒரு வளர்ச்சி காட்டும். FFJன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி உரங்கள் நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு வரலாம். அமிர்த கரைசல் உங்களுக்கு சாணம் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது. மாட்டோடைய சாணம் எந்த விதமான பசுமாடு இருந்தாலும் சரி, இல்லை ஜெரி பசு அது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ரெண்டுத்தையுமே கூட கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடியதோ இல்லை வரட்டி கிடச்சாலும் நல்லா நொதிக்க வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நாட்டு சர்க்கரை போட்டுட்டு செடிங்களுக்கு கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணி நிறைய மிக்ஸ் பண்ணணும். ஒரு 3 நாளுக்கு ஸ்டோர் பண்ணி வைங்க. அதை நீங்கள் கொடுத்துட்டு வரும்பொழுது ரிசல்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா விதமான செடிகள்லையும் நீங்கள் பூச்செடிங்களுக்கு மட்டும்தான் இல்லைங்க, காய்கறி செடிகள், பழச்செடிகள் எல்லாத்துக்குமே நீங்கள் இப்போ சொல்கிற உரங்கள் நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா சூப்பரான வளர்ச்சி கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததான் மீன் அமிலம். மீன் அமிலம் உங்ககிட்ட இருக்குது, நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னாலும் இல்லை வாங்கி கொடுக்குறீங்கனாலும் தாராளமாக கொடுக்கலாம். ஒருவேளை எனக்கு பிடிக்காது அப்படின்னா பழக்கரைசல் வாழைப்பழமோ இல்லை பப்பாளி சீசனல் ஃபுட் எது இருக்கோ உங்ககிட்ட கிடைக்குதோ அந்த பழத்தை நாட்டு சக்கரை போட்டு ஃபர்மெண்ட் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு வாங்க. ரேஷியோ பார்த்திங்கன்னா அதே தாங்க. 1 லிட்டருக்கு ஒரு 10 ml அளவுக்கே போதுமான அளவு. அதை எடுத்துகிட்டு நல்லா தண்ணியில் டைல்யூட் பண்ணிவிட்டு செடிங்களுக்கு இலை வழியாக ரொம்ப கொடுத்துட்டு வாங்க. நல்ல ஒரு வளர்ச்சி பார்க்க முடியும். நதியாவட்டை சொன்னேன் இல்லைங்களா? இப்போ பாருங்கள் கிட்டத்தட்ட எவ்வளோ பூக்கள் மொட்டுக்களோடு இருக்குது அப்படின்ட்டு. அதிகப்படியான பூக்கள் இந்த மாதிரி பூத்துட்டே இருக்கும் பொழுது பூஜைக்கு நமக்கு எப்பொழுதும் பூக்கள் கொடுத்துட்டே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சீவீடும் அதே மாதிரி தாங்க, ரொம்ப நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். நீங்கள் லிக்விடாவோ கிரானுல்ஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். பூஜைக்குன்னும் பொழுது நான்வெஜ் இருக்கக்கூடிய உரங்கள் நான் அவாய்ட் பண்ணிவிடுவேன். உங்களுடைய சாய்ஸ் எப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. பாய் பாய்.